நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கனாலே ஒரு பெண்ணை பார்த்து வரியான்னு தானே கேட்குறாங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இப்போ அர்ஜென்சி ஒரு எமர்ஜென்சி அப்படின்றது ஆணுக்கு மட்டும் கிடையாது, அதே ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ அடக்கி வைக்கிறா, ஒரு பெட்ரோல் பங்கை தேடி போறா. அது நான் என்ன வச்சு நான் பேசுறேன், நான் ஒரு பெட்ரோல் பங்க் தேடி போறேன், நான் ஒன்றும் இடம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஒதுக்கு போறமா, நான் ஒன்றும் ஒதுங்கலை. பட் ஏன் ஆண்கள் அதை வந்து ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் ஆண்கள் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க வந்து சவாலாக தானே மாத்துறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நின்ன இடத்துல அப்படியே அடிப்போம், உங்களால் முடியுமா? நாங்கள் நின்ன இடத்துலேயே சட்டையை காட்டுவோம். ஒரு படம் கூட இருக்குது ஆக்சுவலாக வந்து அன்றைய காலகட்டத்தில் கமல் சார் நடித்த படம். அது இன்றைக்கு அவருடைய கருத்துக்கள் வந்து மாறி இருக்கலாம். லிஸியோட வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த ஏதோ விவாதத்தில் வந்து ஆம்பளை இதை செய்வாங்க, பொம்பளை இதை செய்வாங்கன்னு ஏதோ டிபேட், நாங்கள் சட்டை இல்லாமல் போவோம், நீ போவியான்னு கேட்குற மாதிரியான வசதி. ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர்கள் தாங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து தேடி எடுக்கிறதோ அல்லது உற்பத்தி செய்கிற அதிகாரம் வந்து ஆண்கள் கையில் போயிருக்கு. உற்பத்தி கருவிகள் ஆண்கள் கையில் போகும்போது பெண்கள் நீங்கள் வீட்டில் இருங்க, நாங்கள் உங்களுக்கு சம்பாரிச்சு போடுறோம், நீ புள்ள கற்று கொடுக்குற வேலையை மட்டும் பார்த்தா போதும், வீட்டு வேலையை பாரு. என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போனால் உன் புருஷன்கிட்ட கேட்டுப்போம், உன் மாமியார் கிட்ட கேட்டுப்போம், அவங்க பெர்மிஷன் கொடுத்தா போங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வரும், நீ வேலைக்கெல்லாம் போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு போ. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத ஆணும் படிக்கணும், பெண்ணும் படிக்கணும். எல்லாரும் படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆமாம் இது ஒரு அநீதின்னு சொல்லி நம்ம உணர்ந்து இதை மாற்றுறதுக்கு போகணும். ஒரு நடிப்புக்கு வாய்ப்பு வேணும், இல்லை ஒரு சினிமாவில் வந்து ஒரு பிரபலமாகணும் அப்படின்னா பெண்கள் வந்து உடம்பை காட்டி தான் அந்த வாய்ப்பை தேடிக்கிறாங்க அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சினிமா தொழிலில் மட்டும்தான் இது இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா? இப்படி தான் நிறைய அறியாமையும் மூட நம்பிக்கையோடையும் உள்ள தெரியுறாங்க. சாதாரண ஒரு கூலி தொழில் செய்கிற இடத்துல இருந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வரைக்கும் இந்த விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கனாலே ஒரு பெண்ணை பார்த்து வரியான்னு தானே கேட்குறாங்க. இவன் அது வேலை கொடுக்குற நீ வரியான்னு கேட்குறான், அவன் சும்மாவே வரியான்றான். அப்போது இதை மாற்றுறதுக்கான விஷயங்களை தானே நம்ம பண்ணணும். திரும்ப திரும்ப வந்து இந்த பொம்பளைங்க படுத்து தான் சான்ஸ் வாங்க, இந்த பொம்பளைங்க படுத்து தான் சான்ஸ் வாங்குவாங்கன்னு சொல்கிறதுக்கு பதில் அவளை படுக்க கூப்பிடுற அந்த ஆண் எப்படி அவனுக்கு அவ்வளோ அதிகாரம் வருது, அவன் ஏன் கூப்பிடுறான், வேலைக்கு வர ஒரு இடத்துல நீ ஏன் வந்து படுக்க கூப்பிடுற இப்படின்னு வந்து கேட்கணுமா இல்லை? இப்போ இன்னொரு சூழ்நிலை என்ன ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இதில் என்ன தெரியுது, அந்த ஃபோட்டோவில் நீங்கள் சொல்லுங்களேன், என்ன தெரியுது? ஏதாவது என்னுடைய உடல் பாகம் தெரியுதா? கோடு தானே தெரியுது, ஒரு அவுட்லைன் தானே தெரியுது, ஒரு ஸ்கெட்ச். அதுக்கப்புறம் டாப் ஆங்கிளில் இருக்கும்போது கர்வ்ஸ் தெரியுது. நீங்கள் இது இப்படி கர்வ்ஸு, இது ரெக்டாங்கிள், இது செமி சர்க்கிள்னு பார்த்துட்டு போகிறதுக்கு ஏன் வந்து இந்த ஆண்களுக்கு வந்து மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? ஏன் மூளை வேலை செய்யலைன்னா அவங்க மூளைக்குள்ளே புகுத்தி வச்சிருக்கிறத நம்ம வந்து சுட்டி காட்டும் போது அவங்களால அதை தாங்க முடியலை. தங்கள் வீட்டு பெண்களும் இப்படி கிளம்பிட்டா. ஸோ பெண் உடம்புங்கிறது அவனுக்கு சொத்து. அதான் வந்து பாட்டெலாம் இருக்கு இல்லையா, கணவன் மட்டும் காணும் அழகை கடை போட்டு காட்டலாமா அப்படின்லாம் இருக்குல்ல. இந்த சமூகம் வந்து மரைட்டல் ரேப்பையே வந்து ரேப் இல்லை அப்படின்னு சில தீர்ப்புகள்லாம் வருது. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. Prista, kids school uniform shirts. ஸோ உங்களுடைய எல்லா தாட்ஸுமே வந்து ரொம்ப ப்ரொவோக்கிங்காக இருக்குது. ஏன்னோ நம்மளும் இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கணும். நம்ம அறிவை வந்து ஜஸ்ட் அப்படியே உள்ளே வச்சுட்டு நம்ம அறிவாளி நினச்சிக்காம அதை ஒரு துணிச்சலாக நம்ம வெளியில் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறத வச்சு எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. யூனோ பட் இப்படி இருக்கிற கொற்றவை அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கா, அதை வந்து அவங்கள வந்து எப்படி அந்த பேரண்ட்ஹுட், அவங்களுடைய பேரண்ட்ஹுட் எப்படி இருக்கு, பேரண்டிங் அவங்க எப்படி கொண்டு போறாங்க? ஏன்னா இப்போ அம்மா வந்துட்டு இவ்வளோ தைரியமா பேசுறாங்க போறாங்க, ஆனால் மகள் எப்படி, அவங்களுக்குன்னு ஒரு மகள் இருக்குல்ல, அப்போ அவங்களும் ஒரு பெண் தானே, அவங்கள எப்படி வளர்ப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆமாம்மா, இங்கே வந்து நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நான் போஸ்ட் பண்ணும்போது உன் பொண்ணை இப்படி பண்ணா, உன் பொண்ணு இப்படி பண்ணா நீ ஏற்றுப்பியா? அப்புறம் எனக்கு யாராவது ஆண்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா உன் பொண்டாட்டி இப்படி பண்ணால் ஏற்றுப்பியா? திரும்ப திரும்ப பெண்களை நோக்கி தான் வராங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்டிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம உட்காந்து பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா. இதெல்லாம் ரொம்ப க்ளோரிஃபைடு, இதெல்லாம் புரியுதுங்களா? பெண்மை, தாய்மை, இந்த புனிதம், பெண்ணுடைய மார்பகத்துக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்குது தெரியுமா, பெண்ணுடைய சக்தி என்ன தெரியுமா, இதெல்லாம் க்ளோரிஃபை பண்ணி 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 இந்த கையூட்டு கொடுத்து பெண்களை அடக்கி வைக்கிறதுக்கு தான் இது உதவுமே தவிர எந்த வகையிலும் இந்த பெண்ணுக்கு அது வந்து பயன் தரப்போகுது. ஸோ என்னுடைய மகளுக்கு உட்காந்து நான் வந்து பேரண்டிங் பண்ண வேண்டிய அவசியமே இருந்ததில்லை. ஐ ஜஸ்ட் ஹாவ் டு பி மை செல்ஃப். நான் எப்படி இருக்கனோ அதை பார்த்து அந்த பொண்ணு வந்து கற்றுக்க போகிறாள். என்கிட்ட முரண் இருந்ததுன்னா அவள் வந்து பேசுவா, நீ இப்படி பேசுகிற, அவள் என்னை விட பயங்கரம். நான் அது கொஞ்சம் யோசிப்பேன், இல்லை நம்ம வந்து
இது ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் வந்து ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண எர்ஜென்சியில் நான் இருக்கேன். ஆனால் அங்கே வந்து பெண்கள் டாய்லெட்டு பூட்டப்பட்டிருக்கு, மேல் டாய்லெட் தான் திறந்துருக்கு. நான் போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குறேன். அதுக்குள்ளே எப்படி போ, நீ எல்லாம் ஒரு ஃபெமினிஸ்ட்டு, ஒரு ஆம்பளை டாய்லெட்டுக்குள்ளே போகிறதுக்கு யோசிக்கிற அப்படின்னு கரெக்டு தானே அப்படின்ச்சு. அதே மாதிரி ஒரு வாட்டி வந்து ஒரு ஓப்பனில் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், நம்ம எவ்வளோ பயப்பட வேண்டிய, ஆம்பளைங்க அங்கங்கே நின்று யூரின் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து கான்ஷியஸாக. ஆனால் கிராமங்களில் இதையெல்லாம் சர்வசாதாரணமாக உடைச்சிட்டு போயிட்டே இருக்காங்கம்மா. அவங்க ரவுக்கை இல்லாமல் குளிக்கிறாங்க. ஏன்னா ஒரு இவ்வளோ தூரம் பாவாடையை கட்டி அங்கே போய் யாரும் நீங்கள் வந்து க்ளீவேஜ் காட்டுறீங்களேன்னு கேட்கறது இல்லை. எந்த பெண்களை கேள்வி கேட்குறாங்க, இல்லை எந்த சமூகம் எந்த டைமில் கேள்வி கேட்குதுங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஸோ எனக்கு வந்து ஷீ இஸ் வெரி அவேர், ஷீ இஸ் நாலேஜபிள். ஸோ எனக்கு எந்த சேலஞ்சும் கிடையாது. அண்ட் அவளை வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நான் யார், இல்லை என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு அவள் யார், அந்த புரிதலோடு நாங்கள் இருக்கோம். ஸோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஸோ இந்த யூரினேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக எனக்கு வந்து பர்சனலாக இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இப்போ என்கிட்ட பைக் இருக்குது, நான் வந்து வண்டி ஓட்டிட்டு தான் எல்லாமே இடத்துல ட்ராவல் பண்ணுறேன். திடீர்னு ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு விமனா எனக்கு வந்து அது ஒரு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அபியூஸா எனக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலி. ஸோ அது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா எல்லாம் உங்களோட தாட்ஸ் ப்ரோவோக்கிங்கா இருக்கு அகைன். ஸோ நீங்க உங்களுடைய பார்வையில ஒரு வகையில பாத்தீங்கன்னா அது ஒரு ஆண் அதிகாரத்தினுடைய வெளிப்பாடா இருக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு நேச்சர்ஸ் கால் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து ஒரு அவசர தேவையில நம்மளால பிளாடர் வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னும் போது இங்க வந்து நம்மளுக்கு நிறைய வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து எல்லா இடங்கள்லயும் தேவை. இப்போ நம்ம வேற நாடுகளுக்கு பயணிக்கும் போது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அந்த ஆக்சஸ்லாம் ஈஸியா இருக்கு. நம்ம ஊர்ல அது கஷ்டமா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம்ஸை நிறைய கட்டி வச்சா இதை க்ளீன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதிய ரீதியாக அந்த வேலைக்கு ஒதுக்கப்பட்டவங்க தான் அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்குன்னு. ஸோ இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஆணுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அது வந்து இன்ஃபேக்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபிலிம் ஜோக்ஸ் வேர் வந்து ஆண்கள் வந்து யூரினேட் பண்ணுறத வந்து ஒரு சீனா வச்சு அது என்ன எவ்வளவு தூரம் வந்து பீச்சி அடிக்கிறாங்க அதெல்லாம் வச்சு அப்புறம் வந்து அவங்களுடைய ஆண்குறியினுடைய அளவை விவாதிக்கிறது இப்படியெல்லாம் வந்து இருக்கிறதுங்கிறது அது வந்து ஜோக்கா கருதப்படுது. ஆனால் ஒரு பெண் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தங்களுடைய மார்பகங்களை பற்றி ஏதாவது பேசிக்கிறாங்கன்னா இது பொம்பளை அப்படின்னு வந்துடுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அது வெளிப்படுது. அப்போ பெண்களுக்கு வந்து ஒரு நேச்சர்ஸ் கால் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இடத்த தேட வேண்டி இருக்கு. அது வந்து யூடிஐக்கு வழிவகுக்குது. ஸோ எவ்வளோ டிஸ்கிரிமினேஷனோட நம்ம வாழ்கிறோம், நம்ம நிலைமை எவ்வளோ பாவம். சீரியஸ்லி ஒரு மாதிரி சஃபகேட்டிங்கா இருக்கு நம்ம இப்போ இதை பேசும்போது. எனக்கு கரெக்ட் தான். ஏன்னா இப்போ அர்ஜென்சி ஒரு எமர்ஜென்சி அப்படின்றது ஆணுக்கு மட்டும் கிடையாது, அதே ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவள் அடக்கி வைக்கிறா, ஒரு பெட்ரோல் பங்கை தேடி போறா. அது நான் என்ன வச்சு நான் பேசுறேன், நான் ஒரு பெட்ரோல் பங்க் தேடி போறேன், நான் ஒன்றும் இடம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஒதுக்க போறோமா, நான் ஒன்றும் ஒதுங்கலை. பட் ஏன் ஆண்கள் அதை வந்து ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் ஆண்கள் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இன்னொரு பாலினத்தை ஒரு ஜெண்டர் ஒரு ஃபீமேல் வந்து நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு அது எவ்வளோ பேடா ஃபீல் ஆகும், அந்த கூச்சம் அதை அவங்க வந்து சவாலாக தானே மாத்துறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நின்ன இடத்துல அப்படியே அடிப்போம், உங்களால் முடியுமா, நாங்கள் நின்ன இடத்துலேயே சட்டையை காட்டுவோம். ஒரு படம் கூட இருக்குது ஆக்சுவலாக வந்து அன்றைய காலகட்டத்தில் கமல் சார் நடித்த படம். அது இன்றைக்கு அவருடைய கருத்துக்கள் வந்து மாறி இருக்கலாம். லிஸியோட வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த ஏதோ விவாதத்தில் வந்து ஆம்பளை இதை செய்வாங்க பொம்பளை இதை செய்வாங்கன்னு ஏதோ ஒரு டிபேட், நாங்கள் சட்டை இல்லாமல் போவோம் நீ போவியான்னு கேட்குற மாதிரியான ஸோ படங்கள் மூலமாக திரும்ப இதை வலியுறுத்திட்டே இருக்காங்க. அதை வந்து பெருமைக்குரியதாக மாற்றுறாங்க. ஆண்கள் வந்து நின்ன இடத்துல என்ன வேணால் பண்ணலாங்கிறது பெருமைக்குரியதாகவும், பெண்கள் எப்பொழுதுமே தன்னுடைய பாடியை பற்றின கான்ஷியஸ்னஸ்லேயும் இருக்க வைக்கிறாங்க. நான் அதுலேருந்து தான் என்னையும் சமூகத்தையும் விடுவிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பண்ணுறேன். கிரேட். அட்லீஸ்ட் உங்களை மாதிரி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்றத நினைச்சு நாங்க வந்து ரொம்ப கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறோம். அண்ட் பெண்கள் அப்படின்னு, அதுவும் மேரீடு பெண்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு குடும்பத்துக்கு போறாங்க அப்படின்னா இந்த வேலையெல்லாம் பெண்கள் தான் செய்யணும். ஒரு ஆண் ட்ரெஸ்ஸை கழட்டி ஒரு அவங்களுடைய இன்னவேரை கழட்டி அவங்க வந்து கட்டில் மேலே போட்டுட்டு போயிடலாம். அதை ஒரு பெண் வந்து இன்னைக்கும் அது இருக்கு. என்னதான் பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாலும் இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நீங்க வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்ற வீடுகளும் இருக்கு, ஹஸ்பண்ட்ஸும் இருக்காங்க. ஈவன் இஃப் இட்ஸ் லவ் மேரேஜ், அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல பெண் மேல, ஒரு பெண்ணா இந்த டியூட்டிஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வாட்ஸ் யுவர் தாட் அபௌட்? ஆமா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு மார்க்சியம் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is called as division of labor, உழைப்பு பிரிவினை. இன்னார் இந்த வேலையை செய்யணுங்கிற அந்த உழைப்பு பிரிவினை தான் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த அடிமைத்தனத்துக்கும் காரணம்னு சொல்கிறோம். அடிப்படையில் அது வந்து பாலின ரீதியாக ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன்.
காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன். நீங்கள் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்ன சொல்லுது, இன்னார் இந்த தொழிலை தான் செய்யணும் அப்படிங்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்போது பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்கிற நிலைமை ஏன் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் வந்து வேட்டை சமூகமாக இருக்கிற டைமில் இந்த பிரிவினைகள்லாம் இல்லை, எல்லாரும் வேட்டைக்கு போய் பொதுவாக வேட்டையாடி இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி புத்தகங்கள் நம்ம படிக்க முடியும். அப்புறம் மகப்பேறு காலகட்டங்களில் பெண்களை வந்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஆண் மட்டுமே போய் வேட்டையாடி தேவைப்படுற உணவையோ பொருளையோ ஈட்டிச்சு வரும்போது பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விவசாயங்கிற தொழிலை வந்து பெண்கள் விவசாயம் பண்ணுற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது ஸ்லோவாக வந்து தாய் வழி சமூகம் வந்து தந்தை வழி சமூகம் ஆகுது. ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர்கள் தாங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து தேடி எடுக்கிறதோ அல்லது உற்பத்தி செய்கிற அதிகாரம் வந்து ஆண்கள் கையில் போயிடுது. உற்பத்தி கருவிகள் ஆண்கள் கையில் போகும்போது பெண்கள் நீங்கள் வீட்டில் இருங்க, நாங்கள் உங்களுக்கு சம்பாரித்து போடுறோம், நீ புள்ள பெற்று கொடுக்குற வேலையை மட்டும் பார்த்தா போதும், வீட்டு வேலையை பாரு, என்னை பராமரிக்கும் பொறுப்பு என்பது பெண்களுக்கு வருது. அங்கேருந்து போராடி இங்கே வந்து மாறி இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்னுவாங்க. அப்புறம் அதை க்ளோரிஃபை பண்ணி ஹோம் மேக்கர் அப்படின்னு பெருமையாக நீங்கள் சொல்லிக்கலாம். என்ன பெருமை இருக்குது ஹோம் மேக்கர்னு சொல்கிறது? உங்களை வீட்டுக்குள்ளே வச்சு வேலைக்காரியாக வச்சுருக்காங்க. வேலைக்காரிங்கிறது நான் டீமீன் பண்ணி சொல்ல வரல, அவங்க பார்வையில் அது வந்து டீமீனிங்காக இருக்குது. ஸோ வந்து அதை எல்லாமே இன்னைக்கு கான்ஷியஸாக நம்ம மாற்றுறோம். பணிப்பெண்ணுன்னு சொல்லணும், ஒரு சக பணியாளர்னு சொல்லணும். இவ்வளோ கான்ஷியஸாக உலகம் வந்து மாறிட்டு இருக்கு. ஆனால் இவனுங்க இன்னும் கற்காலத்திலே இருக்கானுங்க. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கெலாம் போனால் உன் புருஷன்கிட்ட கேட்டுக்கோ, உன் மாமியார் கிட்ட கேட்டுக்கோ, அவங்க பெர்மிஷன் கொடுத்தா போங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வரும், நீ வேலைக்கெலாம் போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு போ. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத ஆணும் படிக்கணும், பெண்ணும் படிக்கணும். எல்லாரும் படித்தோம் அப்படின்னு சொன்னால், ஆமாம் இது ஒரு அநீதின்னு சொல்லி நம்ம உணர்ந்து இதை மாற்றுறதுக்கு போ. இதில் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் வந்து ஆண்களும் வீட்டு வேலையை பகிர்ந்துக்கிறாங்க. அதையெல்லாம் மறுக்கிறதுக்கே இல்லை. அங்கங்கே தனிப்பட்ட அளவில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால ஒட்டுமொத்த சமூகமே மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இது ஆண்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்களை நோக்கி தனிப்பட்ட முறையில் நம்ம எதுவுமே சொல்லலை. ஒரு அமைப்பாக இங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. பெண்கள் இரண்டாம் தரமாக நடத்தப்படுகிறார்கள். ஸோ நீ வீட்டு வேலையை முடிச்சுட்டு போ, இல்லை வீட்டில் நீங்கள் ரொம்ப ரொம்ப இதுவாச்சுன்னா வந்து நீங்கள் வேலையை விட்டுறணும், குழந்தை பிறக்கிற நேரத்தில் வேலையை விட்டுறணும். குழந்தைய பராமரிக்கிறது பெண்களுடைய பொறுப்பு தான். ஆணுக்கும் அதில் பங்கு இருக்குல்ல. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், ஆண்களுக்கும் சேர்த்து பேசுகிறோம். நீங்கள் ஏன் வெறும் ஏடிஎம் மிஷினாக இருக்கிறீங்க? நீங்கள் சம்பாரிச்சு போடணும்னு நாங்கள் கேட்கல. நீங்கள் ஏடிஎம் மிஷினாக இருக்க வேணாம், உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்து போராடுறோம். நம்ம 2 பேருமே சேர்ந்து எல்லாத்தையும் பகிர்ந்துப்போம். நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதி, நீ வீட்டு வேலையை பகிர்ந்துக்கோ, நானும் வீட்டு வேலையை பகிர்ந்துக்கிறேன். பிள்ளை வளர்ப்பில் 2 பேரும் ஈக்குவல் ரோல் ப்ளே பண்ணுவோம். அந்த வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஆண்களுக்கே இந்த நெருக்கடி, நாங்கள் வந்து சம்பாதிக்கணும், உனக்கு சொந்த வீடு வாங்கி தரணும், உனக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் வேணாங்கிறோம். எங்களை சுதந்திரமாக விடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆகலாம். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா வந்து ஆண்களுக்கு அடிமை கிடைக்க மாட்டாங்கல்ல. அதனால வந்து இதை வலியுறுத்திட்டே இருப்பாங்க. ஓகே. இப்போ ரீசெண்டாக இந்த காஸ்டிங் கவுச் அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் அதை நோண்டி அதை பேசுறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. பட் ஸ்டில் ஒரு நடிப்புக்கு வாய்ப்பு வேணும், இல்லை ஒரு சினிமாவில் வந்து ஒரு பிரபலமாக ஆகணும் அப்படின்னா பெண்கள் வந்து உடம்பை காட்டி தான் அந்த வாய்ப்பை தேடிக்கிறாங்க அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சினிமா தொழிலில் மட்டும்தான் இது இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் நிறைய அறியாமையும் மூட நம்பிக்கையோடய இவங்க தெரியுறாங்க. சாதாரண ஒரு கூலி தொழில் செய்கிற இடத்துல இருந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வரைக்கும் இந்த விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, சினிமாவில் அது கூடுதலாக வந்து வெளியில் தெரிஞ்சிருது. ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க பிரபலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூட ஒரு ஒரு ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை பெரிய மூமெண்ட்டாக இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்கிற வந்து ஒரு சினிமா துறையில் தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. விசாகா கமிஷன்லாம் வந்து ஒரு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்ததுக்கப்புறம் ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. என்னமோ சினிமா மட்டும்தான் ஒழுக்கக்கேடாக இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த சமூகமே ஒழுக்கக்கேடாக தான் இருக்குது. நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கனாலே ஒரு பெண்ணை பார்த்து வரியான்னு தானே கேட்குறானுங்க. இவனாவது வேலை கொடுக்குற நீ வரியான்னு கேட்குறான், அவன் சும்மாவே வரியான்றான். அப்போது இதை மாற்றுறதுக்கான விஷயங்களை தானே நம்ம பண்ணணும். திரும்ப திரும்ப வந்து இந்த பொம்பளைங்க படுத்து தான் சான்ஸ் வாங்க, இந்த பொம்பளைங்க படுத்து தான் சான்ஸ் வாங்குவாங்கன்னு சொல்கிறதுக்கு பதில் அவளை படுக்க கூப்பிடுற அந்த ஆண் எப்படி அவனுக்கு அவ்வளோ அதிகாரம் வருது, அவன் ஏன் கூப்பிடுறான், வேலைக்கு வர ஒரு இடத்துல நீ ஏன் வந்து படுக்க கூப்பிட்ற இப்படின்னு வந்து கேட்கணுமா இல்லையா? இப்போ இன்னொரு சூழ்நிலை என்ன ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை சொல்ல 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 வந்து நேரடியாக வந்து கேட்குறத தவிர்க்கிற ஒரு இடத்துக்கு வந்து சில பேர் நகரலாம். ஆனால் இன்னொன்று இன்றைக்கி வந்து எவால்வ் ஆகிடுச்சுமா.
ஆண்களுக்கு பெண் தேவைன்னா வந்து கிடைக்கிறதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. இன்னைக்கு வந்து கான்செப்ட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் சேஞ்ச், டேட்டிங் ஆப்ஸ் ஆர் தேர், நோபடி இஸ் இன் ஓல்ட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிட்டு வருதுன்னு போது இந்த காஸ்டிங் கவுச்சுக்கெலாம் வேலை இல்லை. இந்த காஸ்டிங் கவுச்சை பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற தரகர்கள் வேணால் பண்ணலாம். அது நான் சொல்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இது திரும்ப திரும்ப நம்ம எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் உடம்பு மேலே இருக்கிற அந்த கருத்தியல் தான் இங்கே பிரச்சனை. பெண் வந்து பெண்ணுக்கு இருக்கிற சமூக பாத்திரம் தான் இங்கே பிரச்சனை. அவங்கள நீங்கள் எந்த நிலையில் வச்சுருக்கீங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் என்ன கேட்டீங்க நான் எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்றது. இன்னொரு காரணம் என்னுடைய பொருளாதார சுதந்திரம். நான் 18 வயசுலேருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்கள் அப்பா என்ன கேள்வி கேட்க முடியாது. பொருளாதார சுதந்திரம், கல்வி, அறிவு, இது 3 தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா அந்த மாதிரி பொருளாதாரம் சுதந்திரமா நம்ம இருந்து ஒரு துணிச்சலா ஒரு விஷயம் செய்யும் போதுதான் இந்த சொசைட்டி நம்மள இன்னொரு கேள்வி கேட்கும். சம்பாதிச்சுட்டா நீ என்ன பெரிய இவளா? சம்பாதிக்கிற திமிரு, படிச்ச திமிரு, படிச்ச திமிரு, அழகா இருக்கேங்கிற திமிரு. எப்படி இதெல்லாம் நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும் இப்போ இதுக்கு? அது என்ன திரும்ப திரும்ப எதை வலியுறுத்துது? நீ பெண்ணு, நீ இப்படிதான் இருக்கணுங்கிற அந்த வரையறைக்குள்ள நம்ம இருந்துட்டே இருக்கணும். இதைத்தான் ஆணாதிக்கம்னு சொல்றோம். அப்புறம் கோவப்படுறாங்க. நீங்க ஆண்கள் எப்படி ஆண்களை பார்த்து படிச்சு திமிருன்னு நம்ம சொல்லுவோமா? பயங்கரம் படிச்ச அறிவாளி அவன். நீங்க அறிவாளின்னு சொன்னாலே ஒரு ஆணைத்தான் நம்ம உருவகப்படுத்துவோம். உழைப்பாளின்னு சொன்னா ஒரு ஆணைத்தான் உருவகப்படுத்துவோம். வீரம்னு சொன்னா ஒரு ஆணைத்தான் உருவகப்படுத்துவோம். ஏன் வீரம்னு சொன்னா ஒரு பெண்ணினுடைய உருவம் நம்ம மனசுக்கு வரல. அந்த அளவுக்கு நம்ம சமூக மூளை வந்து ஆணாதிக்க மூளையா இருக்கு. அது ஆண் பெண் எல்லார்கிட்டையும் இருக்கு. இது வந்து பெண்களுக்கு, குழந்தைகள்னு சொல்லும்போது ஆண் குழந்தை பெண் குழந்தைகளுக்குமே கூட ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை தானே ஏற்படுத்துது. இது மாத்துறதுக்காக தானே பேசுகிறோம் நம்ம. அப்போது நான் வந்து என் உடலை ஆயுதமாக வச்சு நான் கேள்வி கேட்குறேன். இப்போ உங்களுக்கு இதில் என்ன தெரியுது? அந்த ஃபோட்டோவில் நீங்கள் சொல்லுங்களேன், என்ன தெரியுது? ஏதாவது என்னுடைய உடல் பாகம் தெரியுதா? கோடு தானே தெரியுது, ஒரு அவுட்லைன் தானே தெரியுது, ஒரு ஸ்கெட்ச். அதுக்கப்புறம் டாப் ஆங்கிளில் இருக்கும்போது கர்வ்ஸ் தெரியுது. நீங்கள் இது இப்படி கர்வ்ஸ், இது ரெக்டாங்கிள், இது செமி சர்க்கிள்னு பார்த்துட்டு போகிறதுக்கு ஏன் வந்து இந்த ஆண்களுக்கு வந்து மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? ஏன் மூளை வேலை செய்யலைன்னா அவங்க மூளைக்குள்ள புகுத்தி வச்சிருக்கிறத நம்ம வந்து சுட்டி காட்டும் போது அவங்களால அதை தாங்க முடியலை. தங்கள் வீட்டு பெண்களும் இப்படி கிளம்பிட்டா. ஸோ பெண் உடம்புங்கிறது அவனுக்கு சொத்து. அதான் வந்து பாட்டுலாம் இருக்கு இல்லையா, கணவன் மட்டும் காணும் அழகை நீ கடை போட்டு காட்டலாமா அப்படின்லாம் இருக்கு இல்லை. இந்த சமூகம் வந்து மரைட்டல் ரேப்பையே வந்து ரேப் இல்லை அப்படின்னு சில தீர்ப்புகள்லாம் வருது. நம்ம எங்கே தான் போய் முட்டுறது? ஒரு அளவுக்கு மேலே நம்ம போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கல்ச்சரையே வந்து ஸ்பாயில் பண்றா, நம்மளுடைய பாரம்பரியத்தையே வந்துட்டு இவ வீணாக்குறா, நம்மளுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா கோபி அப்படின்ற மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த அவ்வளோட நிறுத்திப்பாங்க. எனக்கு வந்தேரின்னு வேற ஒன்று கூட சேர்த்துப்பாங்க. வந்தேரின்னா நீங்க வெளிநாட்டுல வந்தேரி, இந்தியாக்குள்ள வேற ஒரு மாநிலத்துல இருந்து நான் வந்துட்டேன்னா நான் அந்த மாநிலத்துக்கு நான் பிறந்ததுல இருந்தே போனதில்லை. என்னுடைய மூதாதையரே இங்க வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதை வச்சுட்டு ஸோ இந்த எல்லைகளால் வகுத்து பார்க்கறது, நிறத்தால் வகுத்து பார்க்கறது, மொழியால் வகுத்து பார்க்கறது, இந்த பிரிவினைவாத மனநிலை இருக்குல்ல, இது ஒரு வக்கரமான மனநிலை, இது ஒரு ஆதிக்க மனநிலை. சமூகத்தில் ஆதிக்கமான சமூகம் நிலவர வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். பொது உடைமையை நோக்கி நகரணும். இப்போ பொது உடைமையை நான் பேசும்போது அந்த ப்ராப்பர்ட்டி பீப்புளுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ரெசிஸ்டன்ஸில் நின்றுக்கிறேன். நான் ஒரு எதிர்ப்பு, என்னை விட்டுருங்க, நான் ஏதாவது ஒன்று எதிர்த்துட்டு போய்கிட்டே இருக்கேன். ஓகே, ஃபெமினிசம் பத்தி பேசும்போது நம்ம என்னமோ ஆண்களை தான் குறை சொல்றோம், ஆண்களை நம்ம ஹேட் பண்றோம், அடியோட வெறுக்கிறோம்னு நினைச்சுக்கிறாங்க. பட் ஆக்சுவலா அது கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆண்களுக்குமே சோஷியல் மீடியாஸ்ல இப்போ அபியூஸ் நடக்குது ஃப்ரம் அ விமென்ஸ் ஐடி. அது வந்து ஒரு ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம், இல்லை ஒரிஜினல் ஐடியாவே கூட இருக்கலாம், அதெல்லாம் நம்ம நோடி பார்க்கறது இல்லை. பட் ஆண்களுக்கே இப்போ சோஷியல் மீடியாஸ்ல ஒரு ஷோ ஆஃப் பண்ற ஒரு ஆண், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜிம் ஃப்ரீக்கை வச்சுக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு பாடி பில்டிங் அந்த மாதிரி ஒரு மிஸ்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்களுக்குலாம் அவங்களுடைய போஸ்ட் கீழே போய் பார்த்தா கூட ஒரு பெண் வந்து பயங்கர அபியூசிவா கமெண்ட் பண்றாங்க, நீ என்ன இப்படி வந்து நிக்கிற, நீ என்ன இப்படி வந்து போடுற அப்படின்னு. இந்த கமெண்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட் பார்வையா இருக்குல்ல இது. ஏன்னா பெண்களை வந்து ஒரு கிளாமரஸா ஒரு வீடியோ போடும் போது அந்த மாதிரி பேசிட்டு இருந்த சமூகம் இப்போ இந்த ஒரு ப்ரொஃபஷனை ஆப்போசிட் ஜெண்டர் ஒரு ஃபீமேல் வந்து வேற மாதிரி பேசுறாங்க. நான் அது ரீசெண்டா ஒரு போஸ்ட்ல பார்த்தேன், அதனால உங்ககிட்ட கேட்கிறேன். எனக்கு வந்து இது நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே பெண்கள் ஐடியா இருக்குமா இல்லை ஃபேக் ஐடியா இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியல. அப்புறம் வந்து இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம் அப்படின்னா இந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து சோ கால்டு அழகா இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு ஒரு இன்செக்யூரிட்டிஸ் நேச்சுரலா வரும். ஸோ ஆண்களுக்கு அந்த மாதிரி ஆண் அழகா இருக்கிறத பார்த்தா இன்செக்யூரிட்டிஸ் வரலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெண்கள் இந்த அளவுக்கு பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா இதெல்லாம் ஃபேக் ஐடிஸா தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப பிற்போக்கு மனநிலை உள்ள பெண்களா இருக்கலாம். ஆனா அதனுடைய ரேஷியோ கம்மியா இருக்கும். இன்ஃபேக்ட் ரன்வீர் சிங் கூட ஒரு நியூடு ஃபோட்டோகிராஃபி பண்ணி ஒரு விவாதங்களுக்குள்ள மாட்டினாரு.
பாவமாக தான் இருக்கு. ஏன் ஏன் நம்ம உடம்பு மேலே அதிகாரம் செலுத்த இவங்க யாரு? இப்போ நியூட் ஆர்ட்ன்னு இருக்கு, நியூட் ஃபோட்டோகிராஃபின்னு இருக்கு. நியூட் ஆர்ட்ல வந்து மாடல்ஸ் வந்து நியூடா உட்காந்துருப்பாங்க, அதை பார்த்து வரைவாங்க. ஏன் வரைகிறாங்க? ஹியூமன் போர்ட்ரேட், அதில் இருக்கிற லைட்ஸு, கர்வ்ஸு, இது ஒரு அழகியல் சார்ந்த விஷயம் தானே. ஒரு உடம்பும் ஒரு மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் தானே. அதை நீங்கள் ஒரு அழகையெல்லாம் பார்த்து கடந்து போகலாம்ல, இல்லை அது ஒரு உடல், அது ஒரு உயிர்னு கடந்து போகலாம்ல. இதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இவங்களுக்கு? ஏன் அப்படின்னா எல்லா மனிதருக்குள்ளேயும் ஒரு அதிகார வேட்கை இருக்குது. அந்த அதிகார வேட்கை இது வரைக்கும் வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு சேனல்ஸ் கிடைக்கல. மிஞ்சி போனால் முன்னெல்லாம் வந்து ஒரு 10 பேர் உட்காந்து ஏதாவது ஒரு அரச மரத்தடியிலையோ இல்லை டீ கடை பெஞ்சிலையோ முன்னே பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஓசியில் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. நீங்கள் பாட்டுக்கு யாரையா திட்டிகிட்டே இருக்கலாம். எல்லாருக்குள்ளேயும் மன்மம் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, அண்ட் நம்மளுக்குள்ள ஒரு அதிகார வேட்கை இருக்குது. அது யார் மேலேயா கொட்டும் போது ஒரு ப்ளஷர் கிடைக்குது, சாடிஸ்டிக் ப்ளஷர், அதனால பண்ணுறாங்க. அவங்கள சாடிஸ்டா. சரி, இந்த சோஷியல் மீடியான்றது விமென்க்கு எம்பவரிங்கா இருக்கா, இல்ல விமென் மேல இன்னும் நிறைய டாக்ஸிக்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியான ஒரு கருவியா பாக்குறீங்க? நான் எம்பவரிங்காக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் பெண்கள் வந்து பேச முடியாத விஷயங்களை இதில் பேச முடியுது, ஒருங்கிணைக்க முடியுது. ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்போ கூட வந்து பொள்ளாச்சி வல்லுறவு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இப்போ தீர்ப்புலாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த விஷயத்துக்கு தங்களால் தான் வந்து இது நடந்தது அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஆட்சியாளர்களாக சார்ந்து, கட்சிகள் சார்ந்து எல்லாரும் தனக்கு கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ பெண்கள் கூட்டமைப்பு வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. ஒட்டுமொத்த பெண்களும் சேர்ந்து போராடினதுனால, சமூகம் ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால கிடைத்த வெற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த போராட்டங்களுக்கு ஒருங்கிணைக்க நம்மளுக்கு சமூக வலைத்தளம் இடம் கொடுக்குது. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு மாற்று சிந்தனையாளராக இருக்கீங்க, உங்களோட கருத்தை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது பெண்களுக்கு. அப்புறம் நீங்கள் உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. டாக்ஸிசிட்டிங்கிறது வந்து புறச்சூழலில் இருக்கிற டாக்ஸிசிட்டி தான் இங்கே வெளிப்படுது. அங்கே உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு இடம் கிடையாது, இங்கே இடம் கிடைக்குது. பட் ஐ கன்சிடர் திஸ் வெரி எம்பவரிங், வெரி எம்பவரிங். குறைந்தபட்சம் வந்து சில பெண்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கூட வந்து யாரையாவது ரீச் அவுட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் இவங்க நிறைய வீட்டில் பெண்களுக்கு வந்து ஃபோனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. பீப்புள் வித் இன்செக்யூரிட்டிஸ் தாங்க இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறவங்க தான் அடுத்தவங்க மேலே அதிகாரம் செலுத்துவாங்க. ஸோ ஆனால் இதில் நம்மளை மனநோயாளின்னுவாங்க. நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பாருங்களேன். இப்போ அந்த ஒரு பெண்ணை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், நம்மளை வந்து ஒரு மனநோயாளியாக சித்தரிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு மனநோயாளினே வச்சுக்கலாம். எம்பத்தைஸ் தானே பண்ணணும். உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கருணை, மனிதாபிமானமே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களை மனிதர்கள்னு சொல்லிக்கிறீங்க? ஒரு மனநிலை தவறுதுன்னே வச்சுக்கலாம். என்னுடைய மனநிலை தவறுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு வகையில் நான் உடல் சார்ந்த பிரச்சனையை பேசுகிறேன் அப்படின்னா, என் உடல் மீது தொடர்ந்து நடக்கிற தாக்குதல்ல இருந்து தானே நான் பேசுகிறேன். என்ன மாதிரி எவ்வளோ பெண்களுக்கு அது நடக்கிறத பார்க்கும்போது நான் வந்து பாதுகாப்பாகவே நடக்க முடியாதா? ஏன்னா நான் ஒரு 2-3 years பிஃபோர் ஆல்சோ ஐ பின் ரைட்டிங் அபவுட் திஸ். எனக்கு ரோட்டில் ஒரு குரோப்பிங் சம்பவம் நடக்குது. அன்றைக்கி நான் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி தான் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அதே ரோட்டில் 3 மாதம் கழித்து என் பொண்ணுக்கும் அதே சம்பவம் நடக்குது. அதே ப்ரிடேட்டர். நான் வந்து புகார் கொடுத்தும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியல, அவனை பிடிக்க முடியல. ஆனால் அவன் அதே தெருவுக்குள்ளே சுற்றி வந்துட்டு இருக்கான். என் மகளும் நல்ல போத்தி தான் உடை உடுத்திட்டு போயிட்டு இருந்தா. ஸோ வந்து எல்லா நேரத்துலையும் பெண்களை குறை சொல்லிட்டு இவங்க வந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறாங்களே தவிர இதனுடைய ரூட் காஸை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து அதை வந்து கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு எம்பவரிங்காக இருக்குது. அது இப்போ என்னதான் நீங்க இவ்வளோலாம் பேசிட்டு இருந்தாலும் இதனால என்ன மாறிட போகுது? பேசிட்டே தான் இருப்பீங்க, இருக்கிறது இருக்கதான் போகுது அப்படின்னு ஒரு சமூகம் வந்து சொல்லிட்டே இருக்கோம். ஸோ நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது என்னன்னா, ஹேவ் யூ ஃபேஸ்ட் எனி ரியல் சேஞ்ச் இந்த கம்யூனிட்டியில்? அந்த மாதிரி ஏதாவது நிறைய நடந்திருக்கு. எப்படின்னா இப்போ வந்து இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை அப்போ நான் போட்ட ஃபோட்டோஸுக்கே வந்து நிறைய பேர் என்ன எழுதுனாங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வலி அல்லது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருந்தால் நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆணாக நாங்கள் வந்து வருத்தப்படுறோம், நாங்கள் கூனிக்குறுகிறோன்னு எவ்வளோ ஆண்கள் வந்து தங்களுடைய இன்னொன்றுமா பெண்ணியம் பேசுகிறது வெறும் பெண்கள்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆண்களும் தான் பெண்ணியம் பேசுகிறாங்க, திருநர் பேசு. ஆனால் பாவம் அந்த பெண்ணியம் பேசுகிற ஆண்களை வந்து நீ இவளை வந்து மேட்டர் பண்ண தானே பேசுகிறேன்னு பாவம் அவங்களையும் வந்து போட்டு அடித்து துவைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் நோபரா டேக்கு வந்து ஒரு வீடியோலாம் போட்டுப்பேன். அது இதே மாதிரி தான். அந்த டைமில் போட்டு கத்திட்டே கிடந்தாங்க, இவ விளம்பர பைத்தியம். ஆமாம், நான் விளம்பர பைத்தியம், என் கருத்தை நான் விளம்பரப்படுத்துகிறேன்.
நான் பண்ணிட்டே தான் இருப்பேன். என் அரசியலை நான் விளம்பரப்படுத்துறேன், பண்ணிட்டே தான் இருப்பேன். நீ என்ன நிறுத்துனா நான் நிறுத்த மாட்டேன், அவங்கள நிறுத்த சொல்ல நான் முதல்ல நீங்க நிறுத்துங்க. ஸோ அந்த நோப்ரா டே போடும்போது நிறைய பேர் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி, எங்களுக்கு வந்து இதை பற்றின விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் வந்து அவ்வளோ கான்ஷியஸாக வீட்டுக்குள்ளே கூட பிரா போட்டுட்டு இருப்போம், இல்லை இன்னர் வேர் போட்டுட்டு இருப்போம். அது எவ்வளோ சஃபகேட்டிங்காக இருக்குது. அப்புறம் நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க, என் மனைவி கிட்ட நான் வந்து சொல்கிறேன், அவங்க வந்து கேட்கல. ஆனால் இன்னைக்கு உங்கள் போஸ்ட்டை பார்த்துட்டு ஷீ இஸ் திங்கிங் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ பெண்களை பாருங்கள் எவ்வளோ அச்சுறுத்தி வச்சுருக்காங்க. நீ பிரா போடாமல் வீட்டில் இருந்தானா மாமியார் திட்டுவாங்க, இல்லை அக்கம் பக்கத்தில் திட்டுவாங்க, இல்லை அண்ணன் வந்து திட்டுவான். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்போ இந்த போஸ்ட்டே கூட போட்டுட்டு அப்போ நான் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன்ல, ஏங்க நான் வந்து 5 புத்தகங்கள் போட்டிருக்கேன், இந்த அட்டைப்படத்தை கூட நீங்கள்லாம் திறந்து பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு வரீங்களேன்னு கேட்கும்போது எனக்கு இன்பாக்ஸில் வந்து சாதிய பிரச்சனையும் மார்க்சியமும் அந்த புக்கு எங்கே கிடைக்கும்னு கேட்குறாங்க. போதும்ல, ஒருத்தராக மாற்றலாம், பொறுமையாக ஒவ்வொருத்தரையும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். கிரேட். ஸ்கூல்ஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஜெண்டர் எஜுகேஷனில் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஐ ரீரைட் இட் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா எதெல்லாம் மாற்றுவீங்க? முதல்ல நான் வந்து இந்த சொப்பு சாமானை ஒழிச்சிருவேன். வை? பிகாஸ் பெண்களுக்கு தான் இந்த சொப்பு சாமானை கொடுக்குறாங்க, மேக்கப் டால்ஸ்ன்னு கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஆண் பெண் 2 குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான டாய்ஸ் கொடுப்பேன். ஆக்சுவலாக நிறைய ஆண் குழந்தைங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு விளையாடுறது பிடிக்கும் தெரியுமா, அதை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறைய பெண் குழந்தைங்களுக்கு கார்ஸ் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆண் குழந்தைகள் வளர்ப்பில் ஜெண்டர், ஏன்னா செக்ஸிசம் இஸ் மார்க்கெட்டிங் டூல் இன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நான் அதுக்கு எதிராகவே கேம்பெயின் பண்ணியிருக்கேன். ஈபேங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம். நீங்கள் வந்து ப்ராடக்டிஃபை பண்ணுங்கள், ஜெண்டர் பேஸ்டு ப்ராடக்டிஃபை பண்ணி அதை வந்து செக்ஸிசம் இஸ் அலவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆண்மை பெண்மைங்கிற கருத்தியில் காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ சொல்ல. ஸோ ஐ வில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைனரிஸ் இருக்குல்ல, ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பைனரியை பிரேக் பண்ணி நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி 1000 தான் இருந்தாலும் ஆம்பளை அப்படின்னு முன்னாடி யாராவது சொன்னாங்கன்னா ஆண் குழந்தைகள் எப்படி ரியாக்ட் பண்ணலாம், நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம அந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து நீ அழாத அப்படின்னு சொல்கிறது, ஆம்பளையாக இருந்தால் அழாத, பொம்பளையாக இருந்தால் சத்தமாக சிரிக்காத இப்படிலாம் இருக்கு இல்லையா. நான் வந்து முதல்ல பெண் குழந்தைகள் நல்லா சத்தமாக சிரிக்கிறேன், அங்கேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படி ஸ்டார்ட் பண்ணி புரிய வச்சு. ஐ ஹோப் சம்டே மைக்கேல் ஜாக்சனோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு. நான் வந்து ஹீல் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி வாண்ட் டு ஹீல் த வேர்ல்டு so that it will become a better place for us to live. Okay, so lots of things. உங்க துணிச்சலை இங்கேயும் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த துணிச்சல் இந்த சமூகத்தின் மீது ஒரு வெளிச்சமா மாறறதுக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் no compromise. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. Prista, Kids School Uniform Shirts.